அன்புள்ள ஃபேஸ்புக் நண்பர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இவ்வளோ நாள் வரைக்கும் என்னை ஆதரிச்சதுக்காக ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த அடையாறு டாக்டர் என்ன பேசலான்னு பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்கு எவ்வளோ பாயிண்ட் இருக்கு, அவ்வளோ நான் பேச முடியாது. இப்போ எனக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டாபிக் என்னன்னா, பணக்காரன் எப்படி ஆவது? நீங்கள் யூடியூப்பில் திறந்தீங்கன்னா, நீங்கள் பணக்கார ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாக்கில் ஒரு பசையை தந்து வெறியை ஏற்றிடுறாங்க. ஆமாம் நான் பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறுப்பை ஏற்றிடுறாங்க. பணக்காரன் ஆகுன்றது வந்துட்டு ஒரு சிம்பிளான விஷயந்தான். பணம் உங்களை தேடி ஓடி வரும். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக கேட்டுட்ட பிறகு நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். பணம் தானாக வரும். தானாக வந்து உங்களால் பிரிண்ட் பண்ண முடியாது, திருட முடியாது, கடன் வாங்கக்கூடாது. உங்கள் கையாலே உங்கள் பணம் தானாக வரும். அது சில விதிகளை சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் அதை யாருக்குன்னா அனுப்புங்க. பிடிக்கலன்னா தயவுசெய்து மறந்துடுங்க. போகலாமா? சப்ஜெக்டுக்குள்ள போகலாமா? இப்போது முதல் விதி, பணம் வரத்துக்கு முதல் விதின்னா உன்னை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் சொல்லிட்டு நீங்கள் உன்னை அறியணும். அதுக்கு முன்னாடி கடவுள் என்ன பண்ணுவார்? நீங்கள் கர்ப்பப்பையில் இருக்கும்போது இவர் வந்துட்டு டாக்டர் ஆகணும், இவர் வந்து இன்ஜினியர் ஆகணும், இவர் வந்துட்டு ஜட்ஜ் ஆகணும், இவர் வந்து பெருக்குறவர் ஆகணும், இவர் கறி வெட்டணும், இவர் வந்து ரோடு பெருக்கணும் அப்படின்னு சில அதிகாரங்களில் நீங்கள் பிறக்கும் போதே எழுதி நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, நித்தினாந்தி தான் செத்து போயிடுவீங்க, உங்கள் சாவை யாரும் தடுக்க முடியாது, உங்களை வரத்தை யாரும் நிறுத்த முடியாது அப்படின்னு தலையில் எழுதிட்டு உங்களை வெளியே அனுப்பிவிடுவார். ஃபஸ்ட்டு உங்களை புரிஞ்சுக்கணும். இப்போ 2 விதமா நான் உங்களுக்கு பணக்காரன் ஆவறது எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ரோடு பெருக்கிறவங்க, நாங்கள் வந்து ஒரு பெரிய டாக்டர்னு வச்சுங்களேன். இப்போ டாக்டர் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். நீ டாக்டர், நல்லது பண்ணணும், ஜனங்களை காப்பாற்றணும், இந்த 2 வார்த்தை தான் இருக்கணும். அதே மாதிரி பெருக்கிறவங்க, நான் இந்த ஸ்ட்ரீட்டில் பெருக்கிறவன், இந்த ஸ்ட்ரீட்டில் பண்ணிவிட்டு உன்னை அவங்களுக்கு அடையாளம் தெரிகிற மாதிரி பண்ணிக்கணும். நீ டாக்டர்னா 24 ஹவர்ஸ் அவைலபிளாக இருக்கணும், 24 ஹவர்ஸும் சிரிச்சுக்கினே இருக்கணும், 24 ஹவர்ஸும் உங்களுக்கு சேவை செய்யணும். அவங்க எதிர்பார்க்கறது தான், அதான் உன்னை அறியறது. அவங்க பப்ளிக் என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் மாறிடணும். அதே மாதிரி பெருக்கிறவனா, இந்த அண்ணன் இங்கே வருவார், ஒரு நீல சட்டை போட்டுவார், கரெக்டாக 8 மணிக்கு வருவார், பெல் அடிப்பார், அப்படி உங்களை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு நீங்கள் அடையாளம் பண்ணிடணும். எப்போ கடவுள் உங்களை இது மாதிரி படித்தாரோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அடையாளமாக நீங்கள் மாறிடணும். இதுதான் முதல் விதி. உன்னை நீங்கள் அறிஞ்சிக்கணுன்றது. ஒரு டாக்டர் வந்துட்டு நான் பெருக்கிறவான்னு நினைக்கக்கூடாது. ஒரு பெருக்கிறவன் வந்து டாக்டரை பற்றி நினைக்கக்கூடாது. ஏன்னா இதுவும் ஒன்றுமே ஏணி வச்சா கூட எட்ட முடியாது. ஏன்னா நாயை வந்துட்டு பூனை ஆக்க முடியாது, உன்னால் பூனையை நாளாக்க முடியாது. நீங்கள் இப்போ திருத்தணும்னு நினைக்க வேணாம், அது வேஸ்ட்டு. நீங்கள் திருந்த மட்டும் நினைங்க. பணக்கார விதி இதுதான். ஃபஸ்ட்டு விதி உன்னை அறிதல். 2வது வந்துட்டு ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் அப்படின்னா யாராவது ஒரு தப்பு நடக்கும், தப்பே பண்ணிவிடுவோம். அப்போ தட்டும் போது வந்துட்டு திட்டுவாங்க, அப்புறம் வந்துட்டு 17B போடுவாங்க, பணத்தை கம்மி பண்ணுவாங்க, அது மாதிரி திட்டுவாங்க. இப்போ நீங்கள் ரோட்டில் பெருக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் மேலே சுடு தண்ணி ஊற்றிடுவாங்க. இல்லை வந்து 10 நாள் வந்துட்டு மலத்தை வந்து ஒரு பேப்பரில் சுற்றி ஒரு இலையில கட்டி போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ நீங்கள் பணக்கார விதிக்கு என்னன்னா, நெக்ஸ்ட்டு இது ஊர் என்ன சொல்லுது, நாடு என்ன சொல்லுது, அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேணாம். அவனோட அவன் இருந்துட்டு போட்டோம், நீ உனக்காகத்தான் வாழற அப்படின்னு சொல்லிட்டு. 2வது விதி என்னன்னா, உன்னை திட்டம் பார்த்தீங்களா, 2 நம்பர் வச்சுங்க. உன்னை திட்டம் இல்லை, அவன் ஒரு லூஸு, அந்த லூஸாண்ட போய் என்னத்தை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லூஸை ஹேண்டில் பண்ணுங்கள். மைண்டை காமாக வச்சுக்கிது சொல்கிறேன். யோகா பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், புக்கை படிங்க, பைபிள் படிங்க, குரானை படிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இந்த வேலையில் அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை. நீங்கள் மைண்டை காமாக வச்சுன்னா 2 தான். ஒன்று, உன்னை திட்டம் வந்து லூஸுன்னு நினச்சிங்க. ஏதோ நம்ம தெரியாதான் பண்ணிட்டோம், அவன் வேணும்னு திட்டம் லூஸுன்னு நினச்சிங்க.
2வது வந்துட்டு, நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு லூஸா மறந்துருங்க. எதையும் காதுல போடாதீங்க. காதுல போட்டீங்கன்னா, அது உள்ள போய் குட்டி போட்டுட்டு, அது உங்களுக்கு பெருசாகிக்கிட்டு, நான் மைண்டு காமா இருக்குது, பணம் சம்பாதிக்கிற வழிய சொல்றேன். அந்த மைண்ட காமா வச்சுக்காது. வெறி நாய் மாரி மாத்துறேன். எதுக்கு அது? எக்சர்சைஸ் எதுவும் பண்ண வேணாம். மைண்ட காமா வச்சுக்கன்னா 2டே 2 தான். உன்ன திட்டும் லூசு. நீ எதையுமே லூஸா விட்டுடு. எதையும் மைண்ட்ல போட்டுக்காத. 2வது உன் ஒர்க்குக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணு. ஐடென்டிஃபை பண்ணிடு. பண்ணிட்டு 4 பேருக்கு அந்த ஒர்க்ல நீங்க 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். எல்லாரும் சொல்ற மாரி, நீங்க ஒர்க் பண்ணதுலயே ஒரு 10 மடங்கு வந்துட்டு ஒரு 10% வந்து ஒரு ஏழைங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்ப டாக்டர் அப்டின்னா 100 கேஸ் பார்க்குறாருன்னா, 1 கேஸ் ஃப்ரீயா பார்க்கலாம். இப்படித்தான் நீங்க வந்துட்டு உங்களோட புரிஞ்சுக்கின்னு, உங்க லிமிட்டுக்குள்ள ஹெல்ப் பண்ணலாம். இப்போ ஒரு கறிக்கடைக்காரன்னா, ஒரு துண்டு கறி எக்ஸ்ட்ரா போடலாம். ஒரு மீன் விக்கிறாங்கன்னா, ஒரு ஒரு சின்ன மீன, குட்டி மீனா போடலாம். இந்த மாரி நீங்க வந்துட்டு வேலை செய்ற இடத்துல இப்படிலாம் பண்ணா தான், நீங்க ஐடென்டிஃபை ஆவீங்க. அவரு கடவுள் உங்களுக்கு குடுத்த பொறுப்ப நீங்க கரெக்ட்டா ஏத்துன்னு செய்ற மாரி இருக்கும். அடுத்தது வந்துட்டு மித்து. மித்துனா, "சார் எனக்கு பணமே வரல சார். என்ன சார் பண்றது நானு? என்னால முடியலையே சார்" அப்படின்னு எவனாண்ட போய் சொன்னீன்னா, "தம்பி உன்னுடைய வீக்னஸ புரிஞ்சுட்டு, இந்த 7வது கட்டத்தும், 8வது கட்டத்திலும் சனி உட்காந்துக்கிறான். அது சுக்கிரன் வந்தா தான் அது மாரி வரும். அதனால சூரிய கட்டம் வரைக்கும் நீங்க எதனா வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவன் ஒரு 10 ரூவா சம்பாதிச்சுக்குவான். 2வது இங்கேருந்து ஒரு கோயிலுக்கு போங்க. திருப்பதி போங்க, காளகஸ்தி போங்க, ஆலத்தூர் போங்க, ஆலங்குடி போங்கன்னு சொல்லிட்டு, அது ஒண்ணு லூஸ் ஆக்கிடுவான். அதே மாரி ஒரு லூசு என்ன பண்ணுவான்னா, பணத்த வந்து உள் பார்க்குற மாரி எண்ணு, வெளி பார்க்க மாரி எண்ண வேணான்னு சொல்லுவான். இன்னொரு லூசு என்னன்றான், பணத்த பத்தி நெனச்சுக்கினே இருங்கன்னு சொல்லுவான். இன்னொரு லூசு என்னன்றான், பணத்த கல்லாப்பெட்டியில ஒரு ஏலக்காய் போட்டு வையின்னு சொல்லுவாங்க. பணத்த வந்துட்டு விசிறி அடிக்காதீங்கன்னு சொல்லுவோம். நீங்க எப்படி பண்ணாலும் பணம் உங்களாண்ட வராது, வராது, வராது. எப்படி வரும்? நீங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு டாக்டர்ன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு அவரு வந்து ஒரு 5000 சம்பாதிக்கிறார் அப்படின்னா, அந்த டாக்டர் வந்து அவர புரிஞ்சுக்கணும். என்னன்ட்டு, நம்ப இன்னைக்கு 5000 கடவுள் குடுத்தனால சம்பாரிச்சுக்கிறோம். கடவுளுக்கு நம்ம கொஞ்சம் அமௌண்ட் குடுக்கணும்னு சொல்லிட்டு, அவரு வந்து ஒரு ரூ. 5000ல ரூ. 1000 முதல் கட்டமா நர்ஸ விட்டு குடுத்து, அங்க போட சொல்லணும். இது ஒரு மெத்தட். பணக்காரன் ஆவறதுக்கு. 2வது பெருக்குறான் இல்லையா? அவனுக்கு ஒரு நாளைக்கு வந்துட்டு ரூ. 1000 சம்பளம் அப்டின்னா, ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பளம் அப்டின்னா, அது டெய்லி வேஜஸோ, மந்த்லி வேஜஸோ அது உங்களுடைய பொறுத்து. நீங்க அந்த ரூ. 1000 சம்பாரிக்கிறாங்க. இல்ல ஒரு ரூ. 500ன்னு வச்சுக்கோங்க ஒரு மினிமம். அந்த ரூ. 500ல ரூ. 200 முதல் கட்டமா நீங்க போஸ்ட் ஆஃபீஸ்லயோ, இல்ல பேங்க்லயோ போட கத்துக்கணும். இது முதல் விதி. பணக்காரன் ஆவணும்னா இது முதல் விதி. அப்புறம் வந்து அடுத்தது வந்து டாக்டர் நீங்க வந்து 4 பேருக்கு நல்லதும் பண்ணணும். நீங்க போட்டீங்கல்ல பணம் பேங்க்ல, அத தப்பி தவறி கூட எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா, நீங்க ரூ. 1000 சம்பாரிச்சீங்க. ஒரு ரூ. 200 தான் உங்களுக்கு சேர்த்து வச்சுக்கிறீங்க. ரூ. 800 உங்க வீட்ல இதுல குடுத்துட்டீங்க. அவ்வளோதான். அந்த ரூ. 800 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லாதீங்க. 2வது நான் வந்து இவ்வளோ சேர்த்து வச்சிருக்கிறேன். போஸ்ட் ஆஃபீஸ்ல இவ்வளோ வச்சுக்கிறேன். இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா, அவங்க அதுக்காக பிளான் பண்ணுவாங்க. ரொம்ப முக்கியம் என்னன்னா, 1952, 42லன்னா எங்க அம்மாக்கு தங்கச்சி, எங்க பொண்டாட்டிக்கு தங்கச்சி, எங்க பொண்டாட்டி என் மாமியாரு, மாமியாருக்கு மாமியாரு, அப்புறம் பொண்டாட்டியோட சித்தப்பா பையன், மாமா பையன், அதே மாரி எங்க பையன் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மாமியாரு, அவங்க அண்ணன் தம்பி, பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, என் பேத்திக்கு. இந்த மாரி ஃபங்ஷனுக்கு போற வேலையே வச்சுக்கிறவள வச்சுக்காதீங்க. இதெல்லாம் தண்ட கர்மம். உன்ன சுடுகாட்டுல இட்டுன்னு போயிட்டு, ஒரு முதல குளத்துல தள்ளுற மாரி. எதைய பத்தி கவலைப்படாத. கல்யாணமா அவன் வாங்கிட்டு போறான். செத்து போனா அவன் போறான். மனுஷனா நீன்னா சொல்றியா? சொல்லிட்டு போடா 2 லூசு ஞாபகம் வச்சுக்கோ. நீ ஒரு லூசுடான்னு சொல்லிட்டு, நான் லூசாவ எல்லாம் மறந்துருவான்னு சொல்லு. இதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லி பணக்கார விதிய நீங்க ஃபாலோ கொஞ்ச நாளைக்கு பண்ணீங்கன்னா, பணக்காரர் ஆயிடுவீங்க. நீங்க பெரிய பெரிய பணக்காரங்களா நீங்க கேட்டு பாருங்களேன். பெரிய கோடீஸ்வரன். லட்ச லட்சமா இல்ல. கோடி கோடியா வச்சுக்கிறவங்க சொல்லுவாங்க, "நான் பிச்சை எடுத்தேங்க. நாங்க பேப்பர் போட்டேங்க. நாங்க போண்டா வித்தேங்க. நாங்க வேர்க்கடல வித்தேங்க. நாங்க ஊரோட சட்டி எடுத்து காசு பண்ணுங்க." அப்படிதான் சொல்லுவேன் தவிர, வானத்திலருந்து நேரா எனக்கு பணம் கொட்டிடுச்சு. அந்த பணத்த நான் சேர்த்து வச்சுக்கிறேன்னு எவனும் சொன்னதா இதுவரைக்கும் நான் புக்குங்கள படிச்சதே இல்ல. அதனால
உங்களுக்கு குடுத்த வேலைய நீங்க கரெக்ட்டா செய்து, அன்வான்டடா ஃபங்ஷனுக்கு போய் அட்டெண்ட் பண்ணி, செலவு பண்ணி, கடன் வாங்கி குடுக்குறது, மாமனாவது, மச்சானாவது. கடவுள் வந்து மேல பறக்கிற குருவி இருக்குல்ல, குருவி கூட கரெக்ட்டா குடுத்துருவாரு. அதே மாரி மரத்துக்கு கூட குடுப்பாரு. சின்ன புழு கூட குடுப்பாரு. ஏன் உனக்கு குடுக்க மாட்டாரா? நீயே அத போய் டைம் வேஸ்ட் பண்ணீங்கன்னா கேட்பாங்க. ஸோ டைம வேஸ்ட் அந்த ஃபங்ஷனுக்கு வேஸ்ட் பண்றது, போறது, ஒத்த, ஓரவத்தி, மஞ்சள் விட்டா, திருவிழம், சாவு இதெல்லாம் எதுவும் பண்ணாத. அந்த பணத்த வந்து நேரா போய் போஸ்ட் ஆஃபிஸ்ல போட்டு வை. ஏன்னா நீ வாழணும். நீ பணக்காரனா வாழணும். நீ சமுதாயத்துல ஒரு மதிக்கணும்னு நெனச்சு இதெல்லாம் உட்டுடு. அத விட முக்கியம் என்னன்னா, வீணா வந்துட்டு தண்டத்துக்குன்னா ஒரு செல்ஃப் போஸ்டிங் ஒரு தற்பெருமையா செலவு பண்றது. ஃபர்ஸ்ட்டு நாள் ஃபர்ஸ்ட்டு ஷோ போறது, பொண்டாட்டிக்கு வந்து நகை வாங்கி குடுக்குறது, அப்புறம் அவங்க அப்பா எனக்கு நூடுல்ஸ் சாப்பிடணும், நூடுல்ஸ் செய்றது, அப்புறம் ஐஸ்கிரீம் வாங்கி குடுக்குறது, அப்புறம் திருவிழாக்கெல்லாம் போறதுக்கு, ஒரு சட்டை பேண்ட் எடுத்து குடுத்து, நான் என்ன சொல்ல எடுத்து குடுங்க. நான் அதெல்லாம் சொல்லல. ரூ. 1000னா நீங்க ரூ. 200 போட்டீங்கன்னா, ரூ. 800 அவங்க செலவு பண்ணிக்கிட்டோம். அம்மா இதெல்லாம் உன் வேலைம்மா. எனக்கு வந்துட்டு இது இவ்வளோதான் கிடைச்சது அப்படின்னு சொல்லி, அது அவங்க போக்குல உட்னாலே, நீ பணக்கார ஆகுறது அவங்களும் யூஸ் பண்ணிக்கணும். நீயே போட்டு உழைச்சு கஷ்டப்படுறதே இல்ல லைஃபு. லைஃபு ஜாலியா இருக்க வேண்டியது தான். அந்த ஜாலி உன் கையில தான் இருக்கு. ஏன்னா, மைண்ட உன் கையில வச்சுக்கோ. அத மனம் போன போக்குல நீ போவாத. நீ என்ன சொல்றியோ, அதுதான் மனம். நீ என்ன சொல்ல வர? லூசு, நீ பேசுற லூசு, நான் லூசா விட்டுடுவேன். அப்படி நெனச்சாலே நீ பெரிய பணக்காரன் ஆயிடுவ. நீ தூங்குற, நைட்டு தூங்கும்போது என்ன பண்ணணும்னா, நான் அடையார் டாக்டர் சொல்ற மாரி, நான் பணம் வந்துட்டு போட ஆரம்பிச்சுக்கிறேன். நான் பணக்காரன் ஆயிடுவேன். பணக்காரன் ஆயிடுவேன். அப்படின்னு நீங்க டெய்லி எண்ணும்போது, உங்க உடம்புல இருக்கிற செல்லெல்லாம் அதுவும் அலர்ட் ஆயிடும். டேய் நம்ம பணக்கார செல்லுடா, நம்ம பணக்கார செல்லு. காலையில ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்ப. நான் சொல்றது புரியுதுங்களா? அதனால நீ தூங்கும்போது வேற